தமிழகத்திலே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான அடித்தளமானது தேசிய ஜனநாயக கூட்டணியால் அமைக்கப்பட்டு வருகிறது. அதுல வரவேற்கத்தக்க நல்ல அடிஷன் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. நம்முடைய மத்திய அமைச்சராகவும் தமிழக தேர்தல் பொறுப்பாளராகவும் இருக்கின்ற திரு பியூஷ் கோயல் அவர்கள் மேலும் இன்னும் 2 நாட்கள் தமிழகத்திலே இருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார துவக்கத்தை இங்கு பிரதமர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருகின்றன. ஆகவே இந்த கர்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார துவக்கம் நாளை மறுநாள் மிக பிரம்மாண்டமான முறையிலே பிரதமர் அவர்களால் துவங்கி வைக்கப்படுகிறது. நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நடந்திருக்கின்ற விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மைண்ட் செட் 1962க்கு முன்னதாக சென்று கொண்டிருப்பதாகவே அறிகிறேன். சட்டமன்ற சபாநாயகர் என்னதான் வானளாவ அதிகார அவர்களை பேச விடாமல் தடுத்து மைக்க ஆஃப் பண்றதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். 3 மாசத்துக்கு அப்புறம் அவர் எங்க இருப்பார், அவருக்கு எதிரான மணல் கேஸ் எல்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் இப்ப நான் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஆனா அவர் நடந்துன்றது அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். ஒரு சட்டமன்ற பேரவைக்குள் ஒரு சபாநாயகர் நடந்துக்கிற லட்சணம் இல்லை. என்ன அநாகரிகம்? ஏதோ ஆளுநர் பேசுறத இடையில சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களா மைக்க? அது மட்டும் இல்லை, அவர் அகம்பாவமா பேசியது நாம் எல்லாருமே உங்கள் துணையோடு கேட்டிருக்கோம். சட்டமன்றத்தில் 240 சட்டமன்ற உறுப்பினர் தவிர வேற யார் பேசுறத ரெக்கார்ட்ல போகாதுன்னு பேசுறதுக்காக தானே ஆளுநர் வந்திருக்கார். அப்போ நீங்க இந்த மாதிரி பேசலாமா? இது என்ன அகம்பாவம்? அகம்பாவத்தின் உச்சக்கட்டம். அப்பாவு அவர்கள், நீங்க உங்க கட்சி பாஸுக்கு யூ ஷுட் பி அபவ் தட். ஆனா அப்படி இல்லை. அவர் அப்பாவுடைய நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்க விதத்தை அன்அக்செப்டபிள்ங்கிற நிலைக்கு போயிருக்கு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்களுடைய, சட்டமன்றத்துக்கு உள்ளேயா இருந்தாலும் உள்ளேயா இருந்தாலும், மேதக ஆளுநர் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியும் தேசிய கீதம் ஒலிக்கப்பட வேண்டும். அது முடிவுலையும் ஒலிக்கப்படணும். தமிழ்தாய் வாழ்த்து அனைத்து மரியாதைகளோடும் பாடப்பட்டிருக்கு. அடுத்து தேசிய கீதம் பாடாமல் இருந்ததுக்கு தேச விரோத பிரிவினைவாத எண்ணம் காரணம்ங்கிறேன். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 62 மனோநிலைக்கு முன்னாடி திமுக எப்ப அடிபணிஞ்சது? 62ல பிரிவினை கேட்பவர்கள் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும்னு சட்டம் வந்த பிறகுதான் we have not asked for state autonomy, we ask for only more autonomy எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேச வேண்டிய நிலை வந்தது. அந்த நிலைக்கு இப்ப போய்கொண்டிருக்கு. மக்கள் தக்க பாடம் புகட்டுவார். சமயம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து பிஜேபி செல்வ பெருந்தொகை அமமுக அதிமுக பாஜக கூட்டணி இயற்கைக்கு முரணான மக்கள் நிராகரிக்கப்படுகிற கூட்டணின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு.
நான் உங்களுக்கு ஒரு உண்மை இயற்கைக்கு முரணான இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் யூத்னஸ். நான் உங்களுக்கு தப்பா பேசல, அறியாதவர் சொல்லல. முதல்ல புதிய பாரதத்துல இருந்தாரு யாரு? இந்த செல்வ பெருந்தொகை. அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தாரு. இப்ப எங்க ஊரு சிதம்பரம் அவர்களுடைய கருணையில காங்கிரஸ்ல இருந்துட்டு இருக்காரு. இது மனித குலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா? 5 கட்சி போவாரா? 5 கட்சி அம்மாவாசை. யோசிச்சு பாருங்க, என்ன கீழ்த்தரமான ஒரு நபர். அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாம 5 கட்சி அம்மாவாசையா? கரெக்டா 5 பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான். இந்த 5லயும் இருந்தாரு. அதோடு இல்ல, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா? என்ன நேர்மையான நபர், நல்லவரா, நாகரிகமானவரா, நேர்மையானவரா? அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி எங்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். போட்டுடுவீங்களா சார் சட்டமன்றத்தில்? கட்சி முடிவு செய்யும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி இருக்குன்னு கிரீஷ் சோடங்கர்ட்ட கேட்கும்போது டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மறுப்பலா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், பக்கத்து வீட்டு ஜனகதவை திறந்து எட்டி பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால இதெல்லாம் நான் சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன உங்களுக்கு அறிய வந்ததோ அதை நீங்க எழுதலாம். 23ஆம் தேதி சென்னை வருகிற மோடிக்கு மக்கள் மத்தியில எப்படி எழுச்சி ஏற்பட்டிருக்கு? உங்க கட்சியில இருந்து எவ்வளவு மக்கள் அங்க கலந்துப்பாங்க? கூட்டணியோட எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க? தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை தமிழகம் பார்க்கும். சார், இப்போ உங்க கட்சியில டிடிவி கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் அப்புறம் இந்த விஜயகாந்த் தேமுதிக கட்சி, இது போன்ற கட்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? நான் 36 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன். என்னைக்குமே கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. அகில இந்திய தலைமை முடிவெடுத்த பிறகு இன்னைக்கு என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கார். மகிழ்ச்சி. வேற யார் வருவாங்கங்கிறது ஆல் இண்டியா லீடர்ஷிப் டிசைட். அதுவரை அதை பத்தி நான் பேச மாட்டேன். விஜய் ஜனநாயகம் திரைப்படம் இன்னும் வெளியே வரல. சென்சார் போர்டு இன்னும் யாரு காரணம்? மத்திய அரசு தான் காரணம்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. யார் சார்? விஜய் சொல்லியிருக்காரா? அவங்க கட்சிக்காரங்க. நோ, என் கேள்விக்கு நேரடியா பதிலுக்கு வாங்க. விஜய் சொல்லியிருக்காரா? அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் இல்லை. ஏனென்றால் இப்போ ஹிந்திய முழுமையா எதுக்கிறது, இந்திரா காந்திய அரைக்கு மாதிரியா சித்தரித்து ஒரு படம் வெளியில வந்திருக்கா? என்ன படம்? நாங்க ஒன்றும் குறுக்க நிக்கலையே. எங்க மத்திய அரசுக்கு எதிராக அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தான் இருந்தாலும் அதுக்கு எதிராக கூட ஒரு படம் வந்தது. அது யார் இப்ப புது அவர் பேர் என்ன? இன்பநிதியா? தமிழகம் முதல் திமுக குடும்பத்தினுடைய குடும்ப படம். நாங்க ஏதாவது அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோமா? இல்ல, தலையிட மாட்டோம். அதுக்காக சொன்னேன். இப்போ இன்பநிதியோட படம் எந்திரிச்சின்னு தான் துரைமுருகனே பேசுவார். இன்பநிதினு பேரை சொல்லணும்னா அந்த மாதிரியா இருக்கிற சூழ்நிலையில கூட நாங்க ஒன்றும் அதுக்கு எதிராக சொல்லி இந்த படத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாரால? சென்சார் போர்டு மெம்பர்களால. அப்படியே சென்சார் போர்டுலயே அப்பீலுக்கு போயிருந்தா இவ்வளவு சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்க தோணும். நீங்க நடிச்ச திரைப்படம் எப்போ சார் வெளியே வருது? படம் வெளில வந்துருச்சா? 1 மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு. அந்த படம் எடுத்ததே தாமரை டிவி, இது யூடியூப் சேனலுக்கான படம். அதுக்காக எடுக்கலையே, எடுத்தது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தி இன்ஃபர்மேஷன். மோர் தேன் 1 மில்லியன் வியூவர்ஸ் இதுவரை அந்த படத்துக்கு வந்திருக்காங்க. நன்றி 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 நன்றி. பாரத் மாதா கே